ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா ஃபைனலி வான் த ஒன் ஐசிசி டிராஃபி. எஸ், 2024 T20 வேர்ல்டு கப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா அடிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. பட் அந்த எப்படி சொல்றது, அந்த கப்பு டிஸ்ட்ரிபியூட் பண்ணது, அப்புறம் ஃபேன்ஸோட எமோஷனல் இது, அதுக்கப்புறம் இவங்க ஃபுல்லா கிரவுண்டை சுத்தி வந்தது, அதுக்கப்புறம் டிவியில நிறைய கிளிப்பிங்ஸ் போட்டாங்க, விராட் கோலியோட இன்டர்வியூ, ரோஹித் சர்மாவோட இன்டர்வியூன்னு பார்த்து முடிகிறதுக்கே ஒரு பெரிய டைம் ஆயிடுச்சுங்க. சீரியஸ்லி எஸ், மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஷார்ட்டா பார்த்துட்டு வந்துடலாம். இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி 176 7 விக்கெட்டுக்கு. அண்ட் ரொம்ப நல்லா விராட் கோலி ஆடி இருந்தாரு. எஸ், ஐசிசி டிராஃபினா நீங்க எங்க கிட்ட தான் வரணும்னு விராட் கோலி ஃபேன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதுக்கான ஒரு ரொம்ப முக்கியத்துவத்தை இன்னைக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எஸ், அது மட்டும் இல்லாமல் அக்ஷர் பட்டேல், அதுக்கு அடுத்தபடியா சிவம் டூபே, இவங்கலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விளையாண்டுருந்தாங்க. டோட்டலா 176, அதுல கிட்டத்தட்ட கோலி மட்டுமே 76 ரன். ஓகேவா, சரி, இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா 177 ஒரு டார்கெட்டை நோக்கி போனாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஆக்சுவலி வந்து ரொம்ப ஈஸியான டார்கெட்டுங்கிற மாதிரி தான் அவங்க விளையாட ஆரம்பிச்சாங்க. என்னதான் 2 விக்கெட் ஏர்லியராகவே விட்டாலும் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மொமெண்டம் எங்கேயுமே லூஸ் பண்ணல. அதுதான் இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் பண்ண ஒரு டிஃபரன்ஸ். எஸ், என்னன்னா இந்தியா ஒரு ஷெல்லுக்குள்ள போயிட்டு பொறுமையா ஆட ஆரம்பிச்சாங்க. ஆனா இல்ல, நாங்க இப்படிதான் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிகாக், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 2 பேரும் நல்லா விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸோட விக்கெட் விழுந்துச்சுங்க. வந்தாருங்க கிளாஷன், அந்த கடப்பார கிளாஷன், அவர் போட்டு பிரிச்சு எடுத்துட்டாரு. 27 பால்ல 57 ரன், 5 6 2 4, வழக்கம் போல அவர் ஒரு காட்டினாரு. ஆனா அங்கதாங்க மொமெண்டமே மாறிச்சு. அந்த கிளாஷனோட விக்கெட் அங்கேருந்து கேமை திருப்பி எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்தியா. வெறும் 30 பாலுக்கு 30 ரன் அடிக்கணும், இப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஒரு நம்பிக்கை, எப்படியுமே சவுத் ஆப்பிரிக்கா சோக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரிசையா விக்கெட் விழுந்துருச்சு. அந்த கடைசியில டேவிட் மில்லரோட ஒரு கேட்சை எக்ஸப்ஷனலா எடுத்தாரு நம்மளோட ஸ்கை. அங்கேருந்து தான் ஃபுல் மொமெண்டமுமே காலி, முடிஞ்சிருச்சு கேம். அங்கேயே அவர் பிடிச்சது கேட்சே இல்ல, அவர் பிடிச்சது அந்த கப், அந்த வேர்ல்டு கப்பை மேட்சே பிடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ், இந்தியா வந்து 7 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. தலஃபார ரீசன் சும்மா சொன்னாங்க, மீம் தான், உடனே வந்து கீழே திட்டாதீங்க. ஓகே, இப்போ நம்ம பேசலாம். கிட்டத்தட்ட 17 வருட கனவு அப்படின்னே சொல்லலாம். 17 வருட T20 கனவு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 13 வருட ஒரு ஐசிசி டிராஃபி கனவு அப்படின்னு சொல்லலாமா, ஒரு 10 வருட ஐசிசி டிராஃபி கனவு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம். எஸ், விராட் கோலி அவரோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. எப்போன்னு இருந்திருப்பார் போல. அவர் சொன்னார், நான் கப் அடிக்கலன்னா கூட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருப்பேன், ஏன்னா யங் பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வழி விடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ரோஹித் அவ்வளோ எமோஷனலா கீழே விழுந்து அடிச்சுட்டு அவர் எமோஷனலை காட்டினாரு. ஹோல் இந்தியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் பல வருடங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க என்னதான் நம்பர் 1 டீமா இருந்தாலும் நீங்க வந்து செமிஃபைனல்ல சோக் பண்ணிடுவீங்க, உங்களால கப் அடிக்க முடியாதுன்னு பல வெஸ்டர்ன் மீடியாஸ் நம்மளை பத்தி தப்பா எழுதியிருக்காங்க. ஈவன் தோ நம்மளே அதை வந்து நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம், இந்தியாலாம் வேஸ்ட், அவங்க அடிக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு டீம் வந்து இடையில வந்து நம்மளை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், போன வருஷம் அந்த 2023 வேர்ல்டு கப் நம்ம கையிலேருந்து நழுவி போனுச்சு. ஆனா என்ன மாதிரி ஒரு டீம் அண்ட் என்ன மாதிரி ஒரு கேப்டன்சிங்க, சல்யூட் டு த ஹோல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த 2023 வேர்ல்டு கப்ல நம்ம டாமினேட்டிங்கா இருந்தோம், அங்கே நம்மளால அடிக்க முடியல. அப்படிங்கிறப்போ இது எப்படி நம்மளால அடிக்க முடியும் அப்படின்லாம் நம்ம யோசிச்சோம். பட் ஸ்டில், ஆனா நம்ம இங்கேயுமே வந்து நல்லா டாமினண்டா இருந்து ஒரு 4 ஸ்பின்னர் அப்படிங்கறத எடுத்துட்டு வந்து இங்கேயுமே ரொம்ப நல்லா பண்ணி, அப்பா வேற லெவல். சீரியஸ்லி ஃபைனலி அந்த கப்பை தொட்டு பார்த்துட்டோம். எஸ், ஒரு எப்படி சொல்றது, இதுக்கு முன்னாடி வந்து கபில் தேவ் இந்தியாவுக்காக கப்படிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்வியஸ்லி இவர் இருக்கார்ல, MS தோனி, அவர் வந்து ஐசிசி டிராஃபி வின் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ரோஹித் சர்மா தான் ஒரு ஐசிசி டிராஃபி வந்து பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ணி கொடுத்துருக்காரு. எஸ், சீரியஸ்லி வேற லெவல் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்ஸ் அண்ட் நிறைய நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் இந்த இதில் பார்த்தோம். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு புது எரா T20 வந்து பிறக்க போது, அது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒரு சில மீம்ஸ் பார்த்தேன், ரோஹித் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் வீடியோவில் எங்கேயுமே அதை பார்க்கல. மேபி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஆமா ப்ரோ இல்லை ப்ரோ அப்படிங்கிற அந்த உங்களோட கருத்தினவோ இது பண்ணுங்க. விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட், அதுக்கப்புறம் இந்தியாவோட எமோஷனல் மூமெண்ட்ஸ் அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து தொடர்ந்து பண்ணுறேன், பார்க்கலாம். அண்ட் உங்களோட அந்த ஒரு இது எப்படி இருக்கா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சீரியஸ்லி. எஸ், எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாலும் ஓகே, இந்தியா வின் பண்ணாலும் ஓகேங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தேன், சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணோம், அவங்களுக்கு தான் என்னோட சப்போர்ட் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் ஃபன்னுக்கு தான். ஓகே, ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு நல்ல டீம்
டீம் தாங்க. அதுலேயும் நீங்கள் டிகாக் மாதிரி, மில்லர் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசன் மேபி அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகலாம். இது மாதிரி நல்ல பிளேயர்ஸ் நிறைய பேர் போகிறாங்க. எஸ், அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். 30 years அவங்க ஒன்றுமே பண்ணதில்லை, அவங்க பெரிய சோக்கர்ஸாக இருந்துக்கிட்டு அவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் இந்தியா டாமினேட்டிங் வெற்றிங்க, சீரியஸ்லி டாமினேட்டிங் வெற்றி. அண்ட் நம்மளோட பிளேயர்ஸ் லைக் ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹர்திக் பாண்டியாவோட அந்த ரிடம்ஷன் இதில் வந்து நம்ம பார்த்தோம். அழுதுட்டார் அவரோட குரூஷியலான அந்த ஒரு 2 ஓவர், அந்த கிளாஸ் அண்ட் விக்கெட்டான ஓவர் அண்ட் ஃபைனல் ஓவர் போட்டார் பாருங்க. அது மொமெண்டம். நம்மளோட பும்ரா என்ன மாதிரி பண்ணார், இந்த டோர்னமெண்ட் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருக்காரு அவரோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸப்ஷனலா இருந்துச்சு. வேர்ல்டு கிரிக்கெட்ல பும்ராவை யாருனாலுமே அடிக்க முடியாது, ஐபிஎல்லே அடிக்க முடியாது, இங்கேயும் அடிக்க முடியாதுங்கிறத தொடர்ந்து ஒரு 3-4 மாசமா காட்டிக்கிட்டு போயிட்டார் எஸ், இந்தியன் டீம் பீக்ல இருக்கு. மேபி நெக்ஸ்ட் தடவை கூட நம்ம பார்க்கலாம். எஸ், விராட் கோலி வந்து இது விளையாட மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் கண்டிப்பா 50 ஓவர் வேர்ல்டு கப் கண்டிப்பா ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் டெஸ்ட்டுக்கு வந்துருவாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு அடுத்த வருஷம். மேபி இந்தியா அதை கூட நோக்கி போகலாம். ஏன்னா நல்ல டீமா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ என்ன வேணாலும் நடக்கலாங்க இதுக்கப்புறம். ஏன்னா ரொம்ப நல்ல டீமை ஃபார்ம் பண்ணிட்டாங்க அண்ட் ரொம்ப பயமுறுத்துற டீமாவும் இருக்காங்க. அண்ட் எஸ், சிவம் டுபே எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த வேர்ல்டு கப்ல தொடர்ந்து 3 மேட்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த 25, 30, இன்னைக்கு ஒரு 27, இதெல்லாம் தாங்க நல்ல குரூஷியலான ஒரு நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிச்சர்ஸ் அப்படிதான் இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் நடந்திருக்கு. அக்ஷர் பட்டேலோட ஒரு எக்ஸப்ஷனல் நாக் இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் அவரோட ஓவர் கொஞ்சம் மோசமா போனுச்சு, பட் ஆனால் பேட்டிங்ல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அவரு. இது மாதிரி நிறைய மூமெண்ட்ஸை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதுக்கப்புறம் அடுத்த எரா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிட்டேன். உங்களோட கருத்து என்னவோ அதை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அண்ட் நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப்.